ஆத்ம உள்ளங்களுக்கு வணக்கம். பொதுவா வந்து நம்பிக்கையில வந்து இந்த மறைமுக நம்பிக்கை, நேரடி நம்பிக்கைன்னு 2 இருக்கு. மறைமுக நம்பிக்கை அப்டின்னா, பொதுவா வந்து நம்ம வந்து அன்னன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்றோம். சில காரியங்கள்ல ஈடுபடுறோம். அந்த காரியங்கள்ல எப்படியும் நமக்கு ஒரு சக்சஸ் இருக்கு. இல்லாட்டி அந்த காரியம் வெற்றி அடையும். இல்லாட்டி அந்த காரியம் நடந்து முடியும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். அது வந்து அந்த நம்பிக்கை வந்து வெளிப்படையா தெரியாது. ஆனா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில நம்ம வண்டி எடுத்துட்டு ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் போய் ரீச் ஆயிருவோங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருக்கு. அதுதான் மறைமுக நம்பிக்கை. ஆனா ஒரு காரியத்துல ஒரு ஈடுபடும்போது, இல்லாட்டி ஒரு பிசினஸ்லயோ, இல்லாட்டி ஒரு ஸ் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு மற்ற சில விஷயங்கள்லயோ நீங்க ஈடுபடும்போது, அந்த நம்பிக்கை வந்து ஏதோ ஒரு இடத்துல டல் ஆகுது. இல்லாட்டி அந்த நம்பிக்கை இல்லாம போகுது. ஸோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து அந்த மறைமுக நம்பிக்கைய நம்ம நேரடி நம்பிக்கையா கொண்டு வரணும். அந்த நம்பிக்கையில ஆழம் அதிகமாக, அதிகமாக நம்மளோட வெற்றிங்கிறது உறுதியாக்கப்படும். அந்த நம்பிக்கையின் மூலமாக மகிழ்ச்சி என்பது உறுதியாக்கப்படும். எல்லாமே நம்பிக்கைய பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில நம்ம மேலும், மேலும் எப்படி சக்சஸ் ஆகுறது? அந்த நம்பிக்கைய எப்படி நம்ம வலுப்படுத்துறது? அந்த நம்பிக்கைய நம்ம இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன நமக்குள்ள செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன? எப்பவுமே அந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு அற்புதமான உச்சத்தில நம்ம எப்படி உட்கார்றது? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது அப்படி உட்காரும் பட்சத்தில உங்களுக்கு எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். இன்னும் சொல்ல போணும்னா நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் ஒரு சக்சஸ் அங்க இருக்கு.